மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, இன்றைக்கி காலையில் அப்லோட் பண்ண பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், அதாவது சங்ககாலம் அப்படின்ற லெசனோட கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு பற்றி கூறுவது. சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு பற்றி கூறுவது. ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை, பி பதிற்றுப்பத்து, சி தொல்காப்பியம், டி நன்னூல். எஸ், ஆப்ஷன் சி தொல்காப்பியம் அப்படின்றது தான் சரியான பதில். தொல்காப்பியம் அப்படின்றது தான் சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு பற்றி கூறுவது. அது இல்லாமல் இது ஒரு இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதியவர் தொல்காப்பியர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், சங்ககாலம் என்பது டேஸ் நூற்றாண்டு. சங்ககாலம் என்பது டேஸ் நூற்றாண்டு. ஆப்ஷன் ஏ கிபி 3 முதல் கிமு 3, பி கிமு 3 டு கிபி 3, ஆப்ஷன் சி கிபி 13லிருந்து கிமு 13, டி கிமு 13லிருந்து கிபி 13. எஸ், ஆப்ஷன் பி கிமு 3லிருந்து கிபி 3 அப்படின்றது தான் சரியான பதில். எப்பயுமே கிமுலேருந்து தான் கிபி, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னுக்கு அப்புறம் தான் கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் ஒமிட் பண்ணிடலாம். மற்ற 2 ஆப்ஷன்லேருந்து நம்ம ஆன்சர் கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், சங்ககால பெண்பார் புலவர்கள் அல்லாதவர்கள். சங்ககால பெண்பார் புலவர்கள் அல்லாதவர்கள். ஆப்ஷன் ஏ ஔவையார், ஆப்ஷன் பி காக்கை பாடினியார், ஆப்ஷன் சி ஆதி மந்தையார், ஆப்ஷன் டி கவுந்தி அடிகள். எஸ், ஆப்ஷன் டி கவுந்தி அடிகள் அப்படின்றது தான் ஆன்சர் சரியான பதில். மற்ற 3 பேர் ஔவையார், காக்கை பாடினியார், ஆதி மந்தையார் இவங்க எல்லாமே சங்ககால பெண்பார் புலவர்கள் தான். கவுந்தி அடிகள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சமண துறவி. சரிங்களா. கவுந்தி அடிகள் அப்படின்றவங்க ஒரு சமண துறவி. இவங்க 3 பேர்த்த தவிர இன்னும் யார் யார் பெண்பார் புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னா வெள்ளி வீதியார் அண்ட் பொன்முடியார். இவங்க 2 பேருமே சங்ககால பெண்பார் புலவர்கள். சரிங்களா. மொத்தமாக 5 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் சேர மன்னன் அல்லாதவர்கள். கீழ்கண்டவற்றுள் சேர மன்னன் அல்லாதவர்கள். ஆப்ஷன் ஏ செங்குட்டுவன், ஆப்ஷன் பி இரும்பொறை, சி சேரலாதன், டி பெருநற்கிள்ளி. எஸ், ஆப்ஷன் டி பெருநற்கிள்ளி அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா சரியான பதில். இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன்னு சொல்லுவாங்க, சேரல் இரும்பொறை, உதயன் சேரலாதன் இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா சேர மன்னர்கள். பெருநற்கிள்ளி அப்படின்றவர் பார்த்தோம் அப்படின்னா சோழ மன்னன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், பத்தினி வழிபாடு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார். பத்தினி வழிபாடு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன், பி இரும்பொறை, சி சேரலாதன், டி பெருநற்கிள்ளி. எஸ், ஆப்ஷன் ஏ சேரன் செங்குட்டுவன் அப்படின்றது தான் சரியான பதில். சேரன் செங்குட்டுவன் தான் கண்ணகிக்கு சிலை எடுக்க இமயமலையிலிருந்து கல் கொண்டு வந்தவர். அவர் தான் பார்த்திங்கன்னா பத்தினி வழிபாடு முறையை அறிமுகப்படுத்தியவர். இதில் பார்த்திங்கன்னா சேரல் இரும்பொறை சேரலாதன் இவங்க 2 பேரும் சேர அரசர். பெருநற்கிள்ளி அப்படின்றவர் பார்த்திங்க அப்படின்னா சோழ நாட்டு அரசர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், கொற்கையின் தலைவன் என அழைக்கப்படுபவர். கொற்கையின் தலைவன் என அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் ஏ நெடுஞ்செழியன், ஆப்ஷன் பி சேரன் செங்குட்டுவன், ஆப்ஷன் சி சேரம் இரும்பொறை, டி சேரலாதன். எஸ், ஆப்ஷன் ஏ நெடுஞ்செழியன் அப்படின்றது தான் சரியான பதில். இவர் ஒரு பாண்டிய மன்னன். நெடுஞ்செழியன் அப்படின்றவர் ஒரு பாண்டிய மன்னன். இவர் தான் கொற்கையின் தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா கொற்கை அப்படின்றது பாண்டியர்களுடைய துறைமுகம். அந்த துறைமுகத்துக்கு அரசராக இருக்கவரை தான் கொற்கையின் தலைவன்னு சொல்லுவாங்க. இது நெடுஞ்செழியனுடைய ஒரு துணை பெயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், பொறுத்துக. இவங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அவங்களுக்கு உரித்தான மாலை பனம்பூ மாலையா, வேப்பம்பூ மாலையா, அத்திப்பூ மாலையான்னு கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்கணும். சரிங்களா.
இதில் சேரர் அப்படின்றவர்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உரித்தான மாலை பனம்பூ மாலை. ஆப்ஷன் ஏ. சேரருக்கு சேரரே பனம்பூ தான். சோழர் அப்படின்றது அத்திப்பூ மாலை, அப்போது 2. பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ மாலை. அப்போ ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1, 3, 2 அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா சரியான பதில். 1, 3, 2 ஆப்ஷன் சி அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரியான பதில். இதை தவிர வந்து பார்த்தோம் அப்படின்னா சேரர்களுக்கு உரித்தான தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சி அப்படி இல்லைன்னா கரூர். சோழர்களுக்கு உறையூர் அப்படி இல்லைன்னா புகார் நகரம். பாண்டியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை. இதெல்லாம் அதனுடைய தலைநகரம். பட் இங்கே கொஷினில் கொடுத்துருக்கிறது அதனுடைய மாலை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், சேர அரசர்களை பற்றி கூறும் நூல் எது? சேர அரசர்களை பற்றி கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து, ஆப்ஷன் பி பட்டினப்பாலை, சி தொல்காப்பியம், டி மதுரை காஞ்சி. எஸ், ஆப்ஷன் ஏ பதிற்று பத்து அப்படின்றத சரியான பதில். சேர அரசர்களை பற்றி கூறுவது வந்து பார்த்திங்கன்னா பதிற்று பத்து. இதே பட்டினப்பாலை வந்து பார்த்தோம்னா சோழ அரசர்கள்லேயும் அது முக்கியமாக கரிகாலனுடைய வணிகம் குறித்து கூறப்படுகிறது. தொல்காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா மூவேந்தர்களுடைய பண்டைய சங்ககால மக்களின் மொழி பண்பாடு பற்றி 3மே கூறும். மதுரை காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனில் சும்மா கொடுத்துருக்காங்க. மற்றபடி சேர அரசர்களை ஸ்பெசிஃபிக்காக கூறும் நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து அப்படின்றது தான் சரியான பதில். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின், சோழ அரசின் சின்னம். சோழ அரசின் சின்னம். ஆப்ஷன் ஏ புலி, பி 2 மீன்கள், சி வில், டி அம்பு. எஸ், ஆப்ஷன் ஏ புலி அப்படின்றது தான் சரியான பதில். 2 மீன்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடையது. வில் தனியாக அம்பு தனியான்னு எந்த ஒரு சின்னங்களும் இல்லை. வில் அம்பு ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு சின்னம். அது ரெண்டும் சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா சேர அரசருடைய சின்னம். சரிங்களா. அப்போ சோழ அரசினுடைய சின்னம் புலி, சேர அரசருடைய சின்னம் வில் மற்றும் அம்பு, பாண்டியர்களுடையது வந்து பார்த்திங்கன்னா 2 மீன்கள். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், பனை ஓலையில் எழுதப்பட்டிருந்த நூட்களை மீட்டு எடுத்து வந்தவர்கள் யார்? பனை ஓலையில் எழுதப்பட்டிருந்த நூட்களை மீட்டு எடுத்து வந்தவர்கள் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆறுமுக நாவலர், ஆப்ஷன் பி தாமோதரன் பிள்ளை, சி உவேசா, டி அனைவரும். எஸ், டி அனைவரும் அப்படின்றது சரியான பதில். அப்போது ஆறுமுக நாவலர், தாமோதரன் பிள்ளை, உவேசா 3 பேருமே வந்து பார்த்தோன்னா பனை ஓலையில் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் எழுதியிருந்ததை மீட்டு எடுத்துகிட்டு வந்து நூல்களுக்கு மாற்றிருப்பாங்க. அதில் இலக்கண நூட்களும் அடங்கும், தமிழ் நூட்களும் கவிதை நூட்களுமே அடங்கும். உவே சாமிநாத ஐயரை வந்துட்டு நம்ம தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், தொல்காப்பியம் ஒரு டேஸ் நூல். தொல்காப்பியம் ஒரு டேஸ் நூல். ஆப்ஷன் ஏ இலக்கணம், ஆப்ஷன் பி இலக்கியம், சி நீதி நூல், டி இவற்றுள் எதுவும் இல்லை. எஸ், ஆப்ஷன் ஏ இலக்கண நூல். தொல்காப்பியம்ன்றது ஒரு இலக்கண நூல். இது வந்துட்டு சங்ககால மக்களின் மொழி பண்பாடு குறித்து கூறுகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், இளங்கோவடிகள் எந்த அரச வம்சத்தை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த அரச வம்சத்தை சார்ந்தவர்? ஆப்ஷன் ஏ சேரர், பி சோழர், சி பாண்டியர், டி பல்லவர். எஸ், ஆப்ஷன் ஏ சேரர் அப்படின்றது தான் சரியான பதில். இளங்கோவடிகள் வந்துட்டு சேர அரச வம்சத்தை சார்ந்தவர். இவர் வந்து இளங்கோவடிகள்ன்றவர் சேரன் செங்குட்டுவன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவருடைய தம்பி. சரிங்களா. சேரன் செங்குட்டுவனின் தம்பி தான் இளங்கோவடிகள். இவர் இளங்கோவடிகள் எழுதிய நூல் வந்துட்டு சிலப்பதிகாரம், அதை முத்தமிழ் காப்பியம்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஷின், முத்து குளித்தல் யாருடைய முக்கிய தொழில்? முத்து குளித்தல் அப்படின்றது யாருடைய முக்கியமான தொழில்? ஆப்ஷன் ஏ சோழர், ஆப்ஷன் ஏ சேரர், பி சோழர், சி பாண்டியர், டி பல்லவர். எஸ், முத்து குளித்தல் அப்படின்றதுனாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடையது. பாண்டியர்களுடைய துறைமுகம் கொற்கை, அது தூத்துக்குடியில் இருக்குது. அப்போ தூத்துக்குடியில் தான் முத்து குளித்தல் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு ஆக்குபேஷனாக இருந்திருக்கு. சரிங்களா. முத்து குளித்தல் யாருடைய முக்கிய தொழில்னா பாண்டியர்களுடையது. நெக்ஸ்ட் கொஷின்,
கல்லணையை கட்டியவர். கல்லணையை கட்டியவர். ஆப்ஷன் ஏ கரிகாலன், பி சேரன் செங்குட்டுவன், சி இரும்பொறை, டி சேரலாதன். ஆப்ஷன் ஏ கரிகாலன் அப்படின்றது தான் சரியான பதில். கரிகாலன் வந்துட்டு கல்லணையை கட்டியிருப்பார். இது வந்துட்டு கல்லணை கட்டுறது மூலிமா அவங்க வேளாண்மையை வந்துட்டு நல்லா செழிப்பாக கொண்டு வந்தாங்க. கரிகாலன் அப்படின்றவர் ஒரு சோழ அரசர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், கடையெழு வள்ளல்கள் எந்த குறுநில மன்னர்களில் வருவார்கள்? ஓகேவா? கடையெழு வள்ளல்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எந்த குறுநில மன்னர்களின் கீழே வருவாங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆய், பி வேளிர், சி கிழார், டி கோன். எஸ், ஆப்ஷன் பி வேளிர் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான பதில். கடையெழு வள்ளல்கள் யார் யாருன்னா பாரி, காரி, ஓரி, ஆய், அதியமான், நல்லி. இந்த கடையெழு வள்ளல்கள் வந்து எந்த குறுநில மன்னர்களுக்கு கீழே வருவாங்கன்னா வேளிர். வேளிர்கள் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா வேளாளர், நில உடைமை பிரிவினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலம் வச்சிருக்கவங்கள தான் வேளிர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கீழே தான் கடையெழு வள்ளல்கள் வருவாங்க. கிழார் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கிராம தலைவர்கள். ஆய் அப்படின்ற வம்சத்தை வந்துட்டு ஆயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ ஆயுத கூடம், பி இராணுவ கூடம், சி படைக்கொட்டில், டி இவற்றுள் எதுவும் இல்லை. ஆப்ஷன் சி படைக்கொட்டில் அப்படின்றத சரியான பதில். சங்க காலத்தில் ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கும் இடங்கள் வந்து எப்படி கூறப்பட்டிருந்தது அப்படின்னா படைக்கொட்டில். நெக்ஸ்ட் கொஷின், தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசுவது. தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசுவது. ஆப்ஷன் ஏ ஈட்டி, பி தோமாரம், சி வில், டி இவற்றுள் எதுவும் இல்லை. எஸ், ஆப்ஷன் பி தோமாரம் அப்படின்ற ஒரு பொருள் இருந்திருக்கு. சரிங்களா? அப்படின்னு ஒரு பொருள் இருந்திருக்கு. இது வந்து தொலைவிலிருந்து எதிரியின் மீது ஏவுகணையை போன்று வீசுவது அப்படின்னு வந்துட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், பண்டைய காலத்தில் அரச வம்சத்தின் ஒட்டுமொத்த பகுதி. பண்டைய காலத்தில் அரச வம்சத்தின் ஒட்டுமொத்த பகுதி என்ன சொல்கிறாங்க? ஆப்ஷன் ஏ மண்டலம், பி நாடு, சி கூற்றம், டி இனக்குழு. பண்டைய காலத்தில் இப்போ சேர அரச வம்சம், சோழ அரச வம்சம், பாண்டிய அரச வம்சம் அப்படின்னு 3 இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஒட்டுமொத்த பகுதியை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டலத்திலேருந்து நாடு, நாடுலேருந்து கூற்றம், கூற்றத்திலேருந்து ஊர் அப்படின்னு பிரிப்பாங்க. அந்த ஊரையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 விதமாக பிரிப்பாங்க. பேரூர், சிற்றூர், மூதூர் அப்படின்னு வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், தண்டம் என்பதன் பொருள். தண்டம் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ நீதிமன்றம், பி அரசவை, சி அபராதம், டி தர்மம். தண்டம் என்பதன் பொருள். தண்டம் என்பதன் பொருள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அபராதம் அப்படின்றது தான் சரியான பதில். தண்ட செலவு தேவையில்லாதது, அபராதம் தப்பு பண்ணதுனால அபராதம் கட்டிக்குவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், அரசரால் நியமிக்கப்படும் தூதுவர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர். அரசர் இருக்கிறாரு, அவர் மூலியமாக நியமிக்கப்படும் தூதுவர்கள் டேஸ் என அழைக்கப்பட்டனர். ஆப்ஷன் ஏ தானை தலைவன், பி ஐம்பெருங்குழு, சி எண்பேராயன், டி பிஎன்சி அப்படின்ற ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி பிஎன்சி ரெண்டுமே கரெக்டு தான். ஐம்பெருங்குழு அப்படின்றது 5 பேர் கொண்ட ஒரு குழுவாக இருக்கும். எண்பேராயம் அப்படின்றது 8 பேர் கொண்ட ஒரு குழு. இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தூதுவர்களாக இருக்கிறது அரசரால் நியமிக்கப்படுபவர்கள். இது ப்ரீவியஸ் இயரில் நிறைய டைம் கேட்ட கொஷின்ஸ், அதனால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.